டிஃப்ரெண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இதுக்கு முந்தின ஸ்லைட்ல பார்த்தது கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஒரு வர்ச்சுவல் மெஷின்ல EC2ல உங்களால டிப்ளாய் பண்ண முடியும் ஒரு அப்ளிகேஷனை. டாம் கேட் சர்வரா இருக்கலாம், இல்லைன்னா IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் வெப் சர்வரா இருக்கலாம், இல்ல சிம்பிளா ஒரு என்ஜினிக்ஸ் வெப் சர்வரா இருக்கலாம், இல்ல அப்பாச்சே டாம் கேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெப் சர்வர்ஸ் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிப்ளாயிங் 3-tier ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷன்ஸ். அது இல்லைன்னா அந்த 3-tier ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷன்ஸே டாக்கர் இமேஜஸா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ECSலயும் நம்ம டிப்ளாய் பண்ணலாம், EKSலயும் பண்ணலாம், ப்ரொவைடட் குபர்நெட்டிஸ் உண்மையிலேயே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. அது தவிர்த்து நான் சொன்ன மாதிரி ஆப் ரன்னர் ஒரு பிராண்ட் நியூ சர்வீஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆட்டோமேஷன் சர்வீசஸ். பின்னாடி எக்கச்சக்க சர்வீசஸ் ஆஃப் AWS அவன் யூஸ் பண்றான். ஒரு டாக்கர் இமேஜ் கொடுத்தாலே அவனே அதை ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் பண்ணி ஒரு இன்ஃப்ரால அவனே டிப்ளாய் பண்ணி கொடுத்துறான். சாரி. அது தவிர்த்து உங்களுக்கு ECSல EC2 பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்ஸும் போலாம், ஃபார்கேட் பேஸ்ட் சர்வர்லெஸ் டிப்ளாய்மெண்ட்ஸும் உங்களால பண்ண முடியும். ஸோ அதை பத்தியும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட படிங்க. அது தவிர்த்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பேஸ்ட் என்விரான்மெண்ட்ஸும் இருக்கு, கஸ்டம் டாக்கர் பேஸ்ட் என்விரான்மெண்ட்ஸும் இருக்கு. அது தவிர்த்து ஆப்ஸ் ஒர்க்ஸ் எனி கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதுவும் VM பேஸ்ட் EC2 பேஸ்ட் இன்ஸ்டன்சஸ் தான் அது பின்னாடி பவர் ஆகுது. ஸோ நீங்க எந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க? நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்க வெறும் நேர போயிட்டு கன்சோல்ல அதை கிரியேட் பண்ணுவீங்களா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, லான்ச் டெம்ப்ளேட்ஸா, லான்ச் கான்ஃபிகரேஷனா, லோட் பேலன்சர்ல என்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர் உங்க அப்ளிகேஷனுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும், ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரா, நெட்வொர்க் லோட் பேலன்சரா, இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட நீங்க ஆன்சர் பண்ணணும்ன்றது தான் என்னோட கருத்து. அதே மாதிரி அது என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன், அதுல என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, என்ன லெவல் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு வெறும் ஒரு ஜார் இருக்கா, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றோமா, சோ அதை பத்தி கொஞ்சம் பேசணும். அது தவிர்த்து உண்மையிலேயே அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு டாக்கர் வச்சுதான் டிப்ளாய் பண்ணணுமா? ஏன்னா டாக்கருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டாக்கர் வீடியோ பாருங்க. பில்ட் ஒன்ஸ் ஷிப் மெனி அப்படின்ற பிரின்சிபல்ல டாக்கர் வேலை செய்யறான். அதே மாதிரி உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி தேவை, ஆர்கெஸ்ட்ரேஷன், ஷெட்யூலிங், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா குபர்நெட்டிஸ் போலாம். அதுலயே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நீங்க பேசலாம். செல்ஃப் ஹோஸ்டட் குபர்நெட்டிஸ், நானே மேனேஜ் பண்றேனா, இல்லைன்னா மேனேஜ்டு குபர்நெட்டிஸ், EKS, AKS, GKE, இந்த மாதிரி போலாமா? அதே மாதிரி அப்ளிகேஷன் பத்தி நீங்க பேசறச்சே கண்டிப்பா நீங்க வெர்ஷனிங், டேகிங், ரிலீஸ் மேனேஜ்மெண்ட், அதை பத்தி எல்லாம் நீங்க கண்டிப்பா பேசணும். அதே மாதிரி CI/CD அதுக்கு நீங்க எப்படி பண்ண போறீங்க, புல் ரிக்வெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, மாஸ்டர் பிரான்ச் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்க போகுது, அதை எப்படி டேக் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க ஆல் த வே டு ப்ரொடக்ஷன். 3-tier ஆர்கிடெக்சர் டிப்ளாய்மெண்டோட டாபிக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசியே ஆகணும்.